பிசினஸ்ல இனி நெறைய நேரம் நீங்க ஒதுக்க வேணாம். ஏன்னா, எவ்வளோ நேரம் குடுத்தாலும் உங்களுக்கு அது பத்தாது. ஆனா, நீங்க உங்களுக்கு இருக்கிற டைம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்க நாட்குறிப்பு ஒரு வளர்ச்சிக்கான பாதையா இருக்கணும். ஆனா, இப்ப அது ஒரு முடிக்கப்படாத ஐடியாஸ்க்கும், செயல்படாத திட்டங்களுக்கும் ஒரு நினைவு சின்னமால்ல இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் பிஸின்னு சொல்றீங்க. ஆனா, நீங்க பிஸியா இருக்கிற அளவுக்கு பிசினஸ் வளர்ந்திருக்கா? அல்லது பிசினஸ தக்க வைக்கிறதுக்கான பஞ்சாயத்துகளையே தினமும் பண்ணிட்டு, நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு சுத்துறீங்களா? உங்க வேலை பட்டியல WhatsAppலயே நிர்வகிக்கிறீங்கன்னா, நீங்க தொழில வளர்க்கறதுக்கான நிர்வாகம் பண்ணல. ஜஸ்ட் சர்வை பண்றதுக்கான வேலைய தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். விரைவா வளர்ச்சி காணுற பிசினஸ் ஓனர்ஸ் என்ன வித்தியாசமா பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற நேரத்த தங்கத்த போல சேமிக்கிறாங்க. எப்படின்னா, என்ன வேலை, என்ன டைமுக்கு செய்யணும் அப்படின்னு பிளாக் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் டைம் பிளாக்கிங். எப்ப டீம் கூட பேசணும், எப்போ ரிப்போர்ட் கேட்கணும், எப்ப கஸ்டமர் கூட பேசணும், எப்ப வளர்ச்சிக்காக யோசிக்கணும், எல்லாம் தொடர்ச்சியா திட்டமிட்ட நேரத்தில தான் செய்வாங்க. எந்த டீமா இருந்தாலும் எப்ப வேணாலும் வந்து பேசிற முடியாது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காரணம் இருக்கு. எல்லா வேலைகளையும் அப்படியே வாய்ஸ் நோட் போட்டுட்டு விட்டுர்றதில்ல. அவங்க அதுக்கேத்த டூல்ஸ யூஸ் பண்றாங்க. வேலை, அதுக்கான நேர எல்லை, அந்த வேலைக்கு யார் பொறுப்பு, இதெல்லாம் வெளிப்படையா பிரித்தளித்திருப்பாங்க. நம்ம திருவள்ளுவர், "பொறையுடைமை வாழ்க்கையில எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கிறது போல, வேலை வெட்டுறதுல பொறுப்புடைமை தான் ரொம்ப முக்கியம்." என்ன பொறுப்புன்னு சொல்லப்படாத வேலை, வேலைக்கே ஆகாது. நெனைச்ச யோசனைகள நெனைச்ச மாதிரி செய்து முடிக்கலாம். ஒரு வேலை கூட உங்க டீம், "ஐயோ! மறந்துட்டேன் சார்ன்னு" சொல்ல மாட்டாங்க. அதோட விளைவா வருமானமும் வளரும். காலையில குளிக்கும்பொழுது செம்ம ஐடியா ஒண்ணு வந்திருக்கும். அப்புறம் சரவணன் கிட்ட அந்த கஸ்டமர ஃபாலோ பண்ண சொல்லணும்னு நெனைச்சிருப்பீங்க. ஆஃபீஸ்க்கு போன அப்புறம் உங்களுக்கு வர WhatsApp நோட்டிஃபிகேஷன், ஃபோன் கால்ஸ், அங்க அவசரமா நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள்ல அந்த ஐடியாவே கரைஞ்சு போயிருக்கும். திரும்ப சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்குள்ள ஞாபகம் வரும். ஐயோ! சரவணன் கிட்ட அந்த கஸ்டமர ஃபாலோ பண்ண சொல்லலையே! இதோ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடலாம்னு நெனைப்பீங்க. வீடு வந்துரும். திரும்ப ஞாபகம் தான் வராது. ஒரு ஐடியா வந்துச்சா? இல்ல டீமுக்கு ஒரு வேலை சொல்லணும்னு தோணுச்சா? அல்லது உங்களுக்கே ஒரு ரிமைண்டர் வச்சுக்கணும்னா, இனி வெயிட் பண்ணாதீங்க. 30 செகண்ட்குள்ள கோல் பிளேல போடுங்க. வேலை, அதுக்கான அவகாசம், பொறுப்பு எல்லாம் ஒரே ஸ்க்ரீன்ல நீட்டா செட் பண்ணிடலாம். தெளிவா இருக்கும். எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல வந்துரும். நீங்க 10 தடவ என்ன ஆச்சு? வேலை முடிஞ்சுதான்னு கேட்க வேண்டாம். எது முடிஞ்சிருக்கு? எது முடியல? என்ன நிலைப்பாடு? எல்லாம் ஃபோன் பண்ணாமலே ஒரே இடத்துல இருந்து பார்த்துக்கலாம். பிசினஸ்ல ஒரு அடிப்படை ரூல் என்னன்னா, நீங்க கைப்பற்றுவது நடந்தேறும். மறக்கறது கானல் நீராய் போகும். எல்லாத்துக்கும் உங்க மெமரிய டிபெண்ட் பண்றத நிறுத்துங்க. பிரில்லியன்ட்டா உங்க டைம பிளாக் பண்ணுங்க. யோசனைகள கைப்பற்றுங்க. தெளிவா பிரித்தளித்து எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. இன்னொரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, நீங்கள் அளவிட முடியாததை மேம்படுத்த முடியாது. நீங்கள் கண்காணிக்காதது வளராது. கோல் பிளேல நீங்க என்ன கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். டீம் கிட்ட இருந்து தேவையான எல்லா தகவல்களையும் ஒரு கட்டமைப்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கேட்டு வாங்கலாம். எப்ப வேண்டுமானாலும் ஒரு ரிப்போர்ட்ல உங்க என்டையர் பிசினஸ பார்வையிடலாம். கோல் பிளே உங்க பிசினஸ உங்க முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துரும். இது வெறும் டூலோ, டெக்னாலஜியோ பயன்படுத்துறதுக்கானதுன்னு இல்ல. நீங்க தைரியமா வர எல்லா வேலையவும், தடைகளையும் அப்படியே தட்டி தூக்கறதுக்கானது. ஐயோ! அத நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு பேனிக் ஆகாம, கணக்கா, துல்லியமா மானிட்டர் பண்ணி, தெளிவா புரிஞ்சு, அடுத்தடுத்த நகர்வுகள வேகமா எடுத்து, வேற லெவல் கான்ஃபிடன்ஸோட பயணப்படுவதற்கானது. இனி உங்க வளர்ச்சி வெறும் கனவாகவோ, ஆசையாகவோ இருக்க போறதில்ல. உங்க டீமுக்கு சரியான வழிமுறைகளையும், கட்டமைப்பையும் கொடுத்து, முழு கட்டுப்பாட்டையும் உங்க கையில எடுங்க. இறுதியா நீங்க பிஸியா இருக்கிறதுக்காக பிசினஸ் ஆரம்பிக்கல. நீங்க நெனைச்ச வாழ்க்கைய நெனைச்ச போல வாழறதுக்கு தான் தொடங்கியிருக்கீங்க. கோல் பிளே உங்களோட ஒவ்வொரு நொடியவும் உங்களோட கனவுகள நோக்கி தள்ளட்டும்.